வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாசில்தாராக பணியாற்றியவர் ராஜேஸ்வரி. இவரிடம் தோட்டமூலா பகுதியைச் சேர்ந்த உம்மு சல்மா என்பவர் நிலத்தை சர்வே செய்ய ஹைகோர்ட் உத்தரவு பெற்றார். இப்பணிக்காக அவர் தாசில்தார் ராஜேஸ்வரியை அணுகினார். இதற்காக உம்மு சல்மாவிடம் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் 20,000 ரூபாய் லஞ்சமாக பெற தாசில்தார் சம்மதம் தெரிவித்தார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத உம்மு சல்மா ஊட்டி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். போலீசார் அறிவுரைப்படி வியாழன் இரவு உம்மு சல்மா தாசில்தாரிடம் 20,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தார். அப்போது ஊட்டி லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் பரிமளா தேவி தலைமையிலான போலீசார் கையும் களவுமாக தாசில்தாரை கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பெக்கி என்ற இடத்தில் அகஸ்டின் என்பவர் 1999 முதல் லவ் ஷேர் என்னும் பெயரில் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்தி வந்தார். இதற்கு எந்த அனுமதியும் பெறாத நிலையில் மனநல காப்பகமாக மாற்றி செயல்படுத்தி வந்தார். அங்கு 500க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் 200 பேர் உறவினர்களால் அழைத்துச் செல்லப்பட்டனர். மீதமுள்ளவர்கள் தங்குவதற்கு போதிய வசதிகள் இல்லாத நிலையில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரமின்றி அனைவரும் அவதிப்பட்டனர். இதுகுறித்து கலெக்டருக்கு புகார் சென்றது. தொடர்ந்து கடந்த 9ஆம் தேதி அதிகாரிகள் ஆய்வு செய்து காப்பகத்திற்கு சீல் வைத்தனர். அங்கிருந்து 13 மனநோயாளிகள் மற்றும் 2 பணியாளர்களை கோவை மற்றும் ஊட்டி காப்பகங்களில் சேர்த்தனர். காப்பகத்தில் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ள நிலையில் அவர்களின் உடல்கள் காப்பகத்தை ஒட்டிய சதுப்பு நிலத்தில் யாருக்கும் தெரியாமல் அடக்கம் செய்யப்பட்ட தகவல் விசாரணையில் அம்பலமானது. தொடர்ந்து காப்பக உரிமையாளர் அகஸ்டின், அவரது மனைவி கிரேசி, காப்பக பொறுப்பாளர் எலிசபெத் உட்பட 10 பேரிடம் நெலாக்கோட்டை ஸ்டேஷன் போலீசார் விசாரணையை துவக்கினர். இச்சம்பவம் தொடர்பாக அகஸ்டின் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டிஎஸ்பி சரவணன் கூறினார். காப்பகத்தில் நடந்த பண பரிமாற்றங்கள் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. விசாரணைக்கு பின்னரே முழு விவரம் தெரியவரும் என்றும் அவர் கூறினார். அனுமதி இல்லாமல் காப்பகம் நடத்தி வந்த அகஸ்டியன் சமீபத்தில் புதர் என்ற திரைப்படத்தை தயாரித்துள்ளார். இந்த படம் 2.43 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவருக்கு எவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கொண்டூர் சிம்ஸ் பூங்காவில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து இதுவரை 2,35,000 சுற்றுலா பயணிகள் பூங்காவிற்கு வருகை தந்துள்ளனர். இதில் ஆண்டுதோறும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் 2வது சீசனின் போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவர். இந்த ஆண்டு 2வது சீசனுக்காக 1,90,000 மலர் நாற்றுகள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதையொட்டி சிம்ஸ் பூங்காவில் சிறப்பு பூஜைகள் நடத்தி மலர் நாற்றுகள் நடவு பணி துவங்கியது. தோட்டக்கலை இணை இயக்குநர் சிபிலா மேரி தலைமையில் பூங்கா முகப்பு பகுதியில் பணியாளர்கள், ஊழியர்கள் பால்சம் மலர் நாற்றுகளை நடவு செய்தனர். தொடர்ந்து பூங்காவின் பல்வேறு பகுதிகளிலும் அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, நெதர்லாந்து போன்ற நாடுகளை தாயகமாக கொண்டு சால்வியா, பிளாகஸ், ஜினியா, ஃபெகோனியா, ஃபேன்சி, டெல்பினியம், பெட்டோனியா, ஸ்டாக்ஸ், கேலண்டுலா, ஸ்வீட் வில்லியம், பிரிமுலா, லோஃபின், ஆஸ்கர் உள்ளிட்ட 75க்கும் மேற்பட்ட மலர்ச்செடி ரகங்கள் நடவு செய்யப்பட உள்ளன. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் பாஜ எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் ஜான்குமார் எம்எல்ஏ அலுவலகத்தில் நடந்தது. அதைத் தொடர்ந்து எம்எல்ஏ ஜான்குமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் புதுச்சேரியில் இதே நிலை நீடித்தால் 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக மக்களை சந்திக்க முடியாது என கூறியுள்ளார். முதல்ல ஒரு ஆளும் கட்சி எம்பி எலெக்ஷன் தோற்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது. இந்த இதுதான் எங்களால் ஏற்றுக்க முடியல. இதே கண்டிஷன் போனால் அடுத்தது 2026 மக்களை பேச பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுங்கள். இருக்கிற மேலுக்கெல்லாம் நல்ல பவர் கொடுங்க, அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களும் ஒர்க் பண்ணிட்டோம், தொகுதியில் ஒர்க் பண்ணி பப்ளிக் நல்லா செய்யட்டும். அப்படி அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதான் கேட்டுக்கிறோம். மற்றபடி நாங்கள் எங்கள் மேலோட தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு தான் கட்டுப்படுறோம். நாங்கள் நேரடியாக போயிட்டு அரசாங்கத்தை எதிர்க்கிறதோ மாநில முதல்வருக்கு எதிர்க்கிறதோ அதெல்லாம் எங்கள் நோக்கம் சுத்தமாக கிடையாது. நாகை மாவட்டம் சாமந்தன்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த உஷா செல்வம் தம்பதியருக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர்.
கடற்கரை ஓரம் இடம் வாங்கி குடிசை வீடு கட்டினர். மின்சார இணைப்பு இல்லை. பிள்ளைகளை திருவிளக்கில் படிக்க வைத்தனர். தேர்தலுக்கு ஓட்டு கேட்க சென்ற நாம் தமிழர் கட்சியினர் மீனவ குடும்பத்தின் துன்பத்தை அறிந்தனர். தேர்தல் முடிந்ததும் 25,000 ரூபாய் மதிப்பில் மின் இணைப்பு வழங்க ஏற்பாடு செய்தனர். வீட்டிற்கு மின் இணைப்பு கிடைத்தது. குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினர். ஏழை மீனவ குடும்பத்திற்கு உதவிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. மதுரை 3 மாவடி பகுதியில் ஆக்கிரமிப்பு கடைகள், வீடுகள் மற்றும் கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக கோஷம் போட்டனர். அதிகாரிகள் 4 மணி நேரம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அதைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்டோர் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். அவர்களில் 7 பெண்கள் உட்பட 50 பேரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். இதையடுத்து நாகம்மாள் கோவில் உட்பட 21 கடைகள் மற்றும் 8 வீடுகளை ஆர்டிஓ ஷாலினி, பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பிரபாகரன் தலைமையில் அதிகாரிகள் பொக்லைன் கொண்டு இடித்து அகற்றினர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தீக்குளிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
உள்ள வஉசி வன உயிரியல் பூங்கா அங்கீகரிக்கப்பட்ட உயிரியல் பூங்கா அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்து உத்தரவிட்டது. அங்கு பராமரிக்கப்படும் வன உயிரினங்களை வனப்பகுதியில் விடுவிக்க வேண்டும் என சென்னை முதன்மை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து பூங்காவில் இருக்கும் வன உயிரினங்களை வனத்திற்கு மாற்றம் செய்யும் பணியை வனத்துறை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இங்கிருந்த புள்ளிமான்கள் வனத்திற்குள் விடப்பட்டன. தற்போது 5 கடமான்கள் மருத்துவ பரிசோதனைக்கு பின் சிறுவாணி வனம் போலம்பட்டி சரக காப்புக்காட்டில் விடப்பட்டது. விடுவிக்கப்பட்ட கடமான்கள் தீவனம் உட்கொள்ளுதல், நீர் அருந்துதல் மற்றும் ஆரோக்கியத்தினை தொடர்ந்து கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாக வன அதிகாரிகள் தெரிவித்தனர்.